ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து குட்டி குட்டி காஞ்ச மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் சுடு தண்ணியில் போட்டு இதுக்காக தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் அதுதான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒரு பேன் வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகுதுமே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் கடுகு, சீரகம் எதுவுமே சேர்க்கலை. வெங்காயமும் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ப்ரௌனெல்லாம் பண்ண போகிறதில்ல, லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆன போதும். இதில் வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். நான் அதுவும் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு இந்த ட்ரை ஃபிஷ்க்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடரு, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பேர் வந்து சேஞ்ச் பண்ணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து குக் வித் ஆர்த்தின்னு இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ குக்கிங் இஸ் அ லைஃப் ஸ்டைல்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. பேர் சேஞ்ச் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அந்த பேரில் எதுவும் வியூஸு போயிட்டு இருக்கலான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணேன். பார்க்கலாம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதான்னு சொல்லி. எனக்கே தெரியும் என்னோடய வீடியோ குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லி. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு வச்சு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃபிஷ் வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணோம், ஏன்னா இதில் மண்ணும் அப்புறம் உப்பு அதிகமாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பேர் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தால் போதும். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது ஒரு மாதிரி தொக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள் இது வந்து வெந்தாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து நான் முட்டை கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். இது கூட முட்டை கிரேவிக்கு வந்து ஒரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டு இருந்தேன் நான். இந்த வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி அது மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கடுகு எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து ஓரளவுக்கு தான் ஃப்ரை ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது. நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இது பாருங்கள், இப்போத்துக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 2 தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. தக்காளி வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போகிறோன்னா, இதுலேருந்து எண்ணெய் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம். தக்காளியில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து தனி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறமா மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, சிக்கன் மசாலா வந்து 1 டீஸ்பூன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன் நான். இப்போ வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிற 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1
3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். முட்டை வந்து நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தேன். ஒரு 4 முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயில் வர வரைக்கும் நம்ம கேஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆகவும் கட் பண்ணி போடலாம், இல்லை முழுசாகவும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட 4 முட்டை தான் இருந்துச்சுங்க, அதனால் நான் வந்து ஆஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பாயில் வந்துச்சு. இப்போ வந்து முட்டை வந்து நம்ம இதில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த முட்டை போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இப்போ 5 நிமிஷத்தில். இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து மேலேருந்து தூவிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த முட்டை கிரேவியும் ட்ரை ஃபிஷ் தொக்கு தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி